முட்டு வச்சு இவர் பாறையில இடிச்சதும் பாறையில இருந்து தண்ணி வந்த அற்புதம் நடந்திருக்கு. இன்னைக்கு நம்ம கன்னியாகுமரி மாவட்டம் புலியூர்குறிச்சியில இருக்க முட்டிடிச்சாம் பாறை சர்ச்சுக்கு தான் வந்திருக்கோம். இந்த சர்ச்சுக்கு கேரளா அப்புறம் தமிழ்நாட்டுல மத்த மாவட்டங்கள்ல இருந்து ஏராளமான சுற்றுலா பயணிகள் டெய்லி வருவாங்க, பக்தர்கள் வருவாங்க. இதுதாங்க புலியூர்குறிச்சியில இருக்க முட்டிடிச்சாம்பாறை ஆலயம். பார்க்கவே ஆலயம் எவ்வளவு அழகா இருக்கு அப்படிதானே. இந்த ஆலயத்துலதான் புனித தேவசகாயம் அவருக்கு முட்டு வச்சு பாறையில இடிச்சு அந்த பாறையில இருந்து தண்ணி வர வச்சு அற்புதம் நடந்துச்சு. அப்ப இந்த ஆலயம் கரெக்டா கன்னியாகுமரி மாவட்டம் தக்கலை பக்கத்துல இருக்க புலியூர்குறிச்சி இடத்துல இருக்கு. இந்த சர்ச்சில் இந்த முட்டிடிச்சாம் பாறை அப்படின்னு பெயர் போட்டிருக்க இந்த இடம் தான் முக்கியமான இடம். இந்த இடத்துக்கு ஒரு வரலாறு இருக்கு. அது என்ன அப்படின்னா, புனித தேவசகாயம் அவரு கிறிஸ்தவ மதத்துல மாறினாரு அப்படிங்கிறதுக்காக திருவிதாங்கூர் அரசர் அவரை கொல்றதுக்காக ஆரல்வாய் மொழி காற்றாடி மலை பகுதியை கூட்டு வரும்போது அவருக்கு பாதி வழியில தண்ணி ரொம்ப தாகம் எடுத்து அவர் யாரும் கொடுக்காதனால அவர் முட்டு வச்சு இந்த இடத்துல பாறையில இடிச்சு அதுல இருந்து அந்த பாறை இடுக்கு வழியா தண்ணி வந்துச்சு அப்படின்னு சொல்றாங்க. இதுதான் இங்க நடந்த ஒரு அற்புதம். நம்ம இப்போ அந்த முட்டிடிச்சாம் பாறையில இருந்து தான் தண்ணி எடுத்து குடிக்க போறோம். ஒரு கயறு வழியா நம்ம இதோட தண்ணி எடுக்க முடியும். தண்ணி எடுத்து நம்ம பாட்டில் அடைச்சு வீட்டுக்கும் கொண்டு போக முடியும். நம்ம இதை எடுத்து குடிக்கும் போது நமக்கு புனித தேவசகாயம் வழியா நம்ம நோய்கள் இருந்தா நோய்கள் குணமாகும். அதே மாதிரி குழந்தை பேர் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் அப்படின்னு பக்தர்களும் இந்த ஊர் மக்களும் நம்பிக்கையோட சொல்றாங்க. இந்த புனித தேவசகாயம் தான் தமிழ்நாட்டோட ஒரே புனிதர். இவரோட வாழ்க்கை வரலாறுமே நீங்க இந்த கோயிலை சுத்தி சிலையா கல்வெட்டா வச்சிருக்காங்க, பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அப்போ இந்த அற்புதம் நடக்கிற அழகான ஆலயத்துக்கு நீங்களும் சுற்றுலா பயணிகளா பக்தர்களா வரலாம். எந்த மதத்துல உள்ளவங்களாலும் நீங்க வரலாம். உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி எல்லாருக்குமே மறக்காம இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. அப்ப அடுத்த வீடியோல பார்ப்போம். பாய்.